அனைவருக்கும் வணக்கம். தமிழ் என்றும் இனிக்கும். இன்றைய கதை, ஞானம் பெற்ற புத்தர் அவருடைய மனைவியை பார்க்கறதுக்காக வராரு. புத்தரை பார்த்த மனைவி, ஏன் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உங்களை விட்டிருக்க மாட்டேன்னு நீங்கள் நினச்சிங்களா? இந்த தவறான நம்பிக்கை தாங்க என்னை இத்தனை வருட காலமாக துன்பத்தில் ஆழ்த்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட புத்தர், இல்லை நான் சொல்லிட்டு போயிருந்தேன் அப்படின்னா என்னுடைய மனது மாறி இருக்கும், அதனால தான் நான் சொல்லாமல் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருது. அந்த கிடைத்த ஞானத்தை நீங்கள் இங்கேருந்து உங்களால் பெற்றிருக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே புத்தர் சொல்கிறாரு, ஞானம் பெறுவதற்கு இருப்பிடம் என்பதே கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை நான் முன்னாடி அறிந்திருக்கலை, அதனால தான் நான் காடு மலை ஆசிரமம்னு சுற்றி திரிந்து ஞானம் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஞானம் பெற்ற புத்தரை நம்ம வாழ்த்துகிறோம், அவரை வணங்குகிறோம். ஆனால் யசோதராவை நம்ம வாழ்த்துவதே கிடையாது. புத்தர் போன பிறகு யசோதராவுடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கும்? வாழாவட்டி என்று பெயர், தனி ஒரு பெண்மணி, ராஜ்யம் வேற, எவ்வளவு ஆண்களால் அவங்க பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவ்வளவு ஆண்களுக்கு மத்தியில் தனி ஒரு பெண்ணாக வாழ்ந்து காட்டி தன்னுடைய ஒரே மகனை வளர்த்தவள் தான் யசோதரா. புத்தர் போன பிறகு தன்னுடைய தலையை மொட்டையடிச்சுக்கிட்டாங்க, தன்னுடைய ஆடைகளை எல்லாம் அலங்கோலமாக்கிக்கிட்டாங்க, தன்னுடைய அழகையெல்லாம் கெடுத்து கொண்டார்கள். வாழ்ந்து தன்னுடைய மகனை காப்பாற்றியவள் தான் யசோதரா. எல்லாத்தையும் துறந்து துறவியானவர் தான் புத்தர். ஆனால் அத்தனை துயரத்தையும் தாங்கி கொண்டு துறவியாக வாழ்ந்தவள் தான் யசோதரா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யார் உண்மையான துறவி அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைய காலகட்டத்தில் பல பெண்கள் துறவியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்காகவும் பல துன்பத்தை தாங்கிக் கொண்டு துறவியாக வாழ்ந்து கொண்டுள்ளனர். அப்படி துறவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யசோதராவை தான் நம்ம யாருமே போற்றலை. இன்றைய காலகட்டத்தில் இன்றைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்களை பெண்களை மதியுங்கள், போற்றுங்கள். பெண்மை வாழ்க. நன்றி.